அகமதாபாத் விமான விபத்தை அடுத்து கருப்பு பெட்டி தகவல்கள் வரும் முன்பே என்ன காரணமாக இருக்கும் என உலகின் மூத்த பைலட்டுகளும் ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்டுகளும் குழம்பி விவாதித்து தெளிந்து பின் கணிப்புகளை வெளியிட்டு வருகிறார்கள். அதுபோன்ற விமான விபத்துகளின் ஆய்வு செய்யும் நிபுணரான கேப்டன் ஸ்டீவ் என்ஜின் ஏன் ஃபெயில் ஆனது என ஒரு புது அப்டேட் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். 20 மணி நேரம் அமெரிக்காவில் இருந்து லண்டனுக்கு தொடர்ந்து விமானம் ஓட்டி வந்த டயர்ட் இருந்த போதிலும் விமான பயணம் கண்டு அச்சத்தில் இருப்போருக்கு அச்சத்தை போக்கும் விதமாக இந்த அப்டேட்டை வெளியிடுவதாக கேப்டன் ஸ்டீவ் கூறியிருக்கிறார். ஏற்கனவே பைலட்டின் சிறு தவறோ என முதலில் கணித்த அவர் பிறகு வேறு கோணத்தில் வந்த வீடியோவில் ராட் என்ற பாகம் தன்னிச்சையாக வெளிப்பட்டதை கண்டு 2 என்ஜின்களும் ஃபெயில் ஆகியிருக்கக்கூடும் என்றார். தற்போது அது எப்படி ஒரே நேரத்தில் 2 என்ஜின்களும் ஃபெயில் ஆகியிருக்கக்கூடும் என்பதற்கான வாய்ப்புகளை அவர் பட்டியலிட்டிருக்கிறார். ஒரு என்ஜின் இயங்க தேவையானவை காற்றும் தங்கு தடையற்ற திரவ எரிபொருளும் தான் என்றார். விபத்து நடந்த நேரத்தில் அகமதாபாத்தில் வெப்பம் மிக அதிகமாக இருந்தது. அதுவும் தார் சாலையை கொண்ட ரன்வேக்களில் வெப்பத்தின் அளவு மிகவும் அதிகமாக வெளிப்படும். அந்த வெப்ப அனல் அலையின் காரணமாக விமானத்தின் ஜெட் என்ஜினுக்கு கிடைக்கும் ஏர்ஃப்ளோ தடைபட்டிருந்தால் அல்லது காற்று சற்று திசை மாறி இருந்தால் கம்ப்ரஸர் ஸ்டால் ஆக கூடும். ஆனால் அப்படி இருந்தால் ஃபேன் இறக்கையில் ஏதோ தடைபடும் சப்தம் போல ஜெட் என்ஜினிலிருந்து பட் 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 என இது போன்ற சப்தம் வரும். அத்தோடு சற்று தீப்பிழம்பும் வெளிப்பட்டிருக்கும் என்றார். கம்ப்ரஸர் ஸ்டால் என்பது பெரும்பாலும் என்ஜினை ஃபெயிலியர் ஆக்காது என்றும் கூறினார். அடுத்தது என்ஜினுக்கு செல்லும் எரிபொருள் நின்று போவது. அதற்கு 3 காரணங்கள் உள்ளன என்றார். 1. பவர் லாஸ். ஒவ்வொரு முறை விமானத்தை ஷட் டவுன் செய்து நிறுத்தும் பொழுது ஃபியூவல் ஸ்டார்வேஷன் என்ற பெயரில் என்ஜினுக்கான எரிபொருள் வருவதை தடுத்துத்தான் விமானத்தை நிறுத்திவிட்டு வருவேன் என்றார். அதற்கு காக்பிட்டில் எரிபொருள் கட்டுப்பாட்டுக்கான லிவரை ரன் மோடுக்கு மேலே உயர்த்தி அதன் பிறகு ஷட் ஆஃப்காக கீழே இறக்க வேண்டும். அதை செய்தால் என்ஜினுக்கு எரிபொருள் தடைப்பட்டு போகும். ஆனால் இந்த விமான விபத்தில் அதுதான் நடந்ததா என்றால் இல்லை என குறிப்பிட்டார். 2. ஃபியூவல் கண்டாமினேஷன் எனும் எரிபொருள் மாசு. விமான எரிபொருள் மாசடையுமா என்றால் மாசடையும். பெரும்பாலும் எரிபொருள் டேங்கில் தண்ணீர் புகுந்ததோ என்றுதான் நினைப்பார்கள். ஆனால் தண்ணீர் மட்டுமின்றி குச்சி, மரக்கிளை, தூசி என எது வேண்டுமானாலும் இருக்கலாம். அது விமானத்தின் எரிபொருள் குழாயை அடைத்து முழு டேங்க் நிரப்பப்பட்டிருக்கும் போது கூட என்ஜினுக்கு போதிய எரிபொருளை கொடுத்திருக்காது. ஆனால் அது நடந்திருக்க வாய்ப்பு குறைவு என்பதற்கான ஆதாரத்தையும் கேப்டன் ஸ்டீவ் கூறியிருக்கிறார். ஏனெனில் போயிங் 787 போன்ற நவீன விமானத்தை கையாளும் அனைத்து முக்கியமான ஏர்போர்ட்டுகளிலும் ரன்வேவுக்கு அடியில் உள்ள ஒரு பைப் வழியாக விமானத்திற்குள் எரிபொருள் நிரப்பப்படும். அதற்காக பிரத்யேக எரிபொருள் விநியோக மிஷின் வைத்திருப்பார்கள். அந்த சொகுசான இயந்திரத்தில் பிரத்யேக ஃபில்டர்களையும் நொடிக்கு நொடி ஆங்காங்கே அது எரிபொருள் எப்படி செல்கிறது என்பதை மானிட்டர் செய்யும் சென்சார் வசதியும் அந்த இயந்திரத்திற்கு உள்ளது. அப்படி ஒரு சொட்டு நீர் உள்ளே சென்றிருந்தாலும் உடனடியாக எரிபொருள் விநியோகம் ஆட்டோமேட்டிக்காக நின்றுவிடும். எனவே இந்த போயிங் 787 விமானத்திலும் எரிபொருள் மாசாகி அதனால் என்ஜின் செயலிழந்து போக வாய்ப்பில்லை என குறிப்பிட்டார். கடந்த 2 தினங்களாக நிறைய பைலட்டுகள் வெப்பலாக் பற்றி விளக்குமாறு கேட்டதாக கூறிய ஸ்டீவ் அதற்கும் பதிலளித்திருக்கிறார். எந்த என்ஜினாக இருந்தாலும் கேஸ், ஜெட் ஃபியூவல், கெரோசின் என எந்த எரிபொருளாக இருந்தாலும் அது அதிக வெப்ப நிலையிலோ அதிக உயரத்தில் பறக்கும் போதோ ஆவியாக கூடும் என கூறினார். அதற்கு சில சூழல்கள் அங்கு உருவாகியிருக்க வேண்டும் என்றும் கூறினார். அதன்படி திடுமென ஹார்டாக விமானத்தை ஸ்டார்ட் செய்வது, என்ஜின் கூலாவதற்கு முன்பே அதன் இயக்கத்தை நிறுத்துவது, வெப்பநிலை 49 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக இருப்பது ஆகியவை காரணமாக இருக்கலாம். விபத்து நடந்த போது அகமதாபாத் வெப்பநிலை 40 - 43 டிகிரி செல்சியஸாக இருந்ததாக தகவல் வந்ததால் அந்த வெப்பநிலையில் எரிபொருள் ஆவியாகி என்ஜினை பட்டினி போட்டதா என்றால் அங்கு உரிய 49 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இல்லை என்றார். ஆனால் மேற்கூறிய ஹாட் ஸ்டார்ட், ஃப்ரீ கூல் டர்ன் ஆஃப், ஹை டெம்பரேச்சர் ஆகிய காரணங்கள் ஒன்றிணைந்தால் அதற்கான வாய்ப்பு இருக்கலாம் என்றார். முறையாக நிறுத்தப்படாமல் என்ஜின் சூடாகி
வெளிப்புற வெப்பத்தோடு சேர்ந்து தரை வெப்பம் மேலெழும்பி விமானத்தின் அடியிலும் இறக்கையிலும் எரிபொருள் டேங்கிலும் மோதியிருக்கக்கூடும் என்றார். ஆகவே வேப்பலாக் என்ற ஆவியாகி எரிபொருள் லாக் ஆவதற்கு வழிவகுக்கும் என்றார் கேப்டன் ஸ்டீவ். எனவே கம்ப்ரஸர் ஸ்டால், ஃபியூவல் கண்டாமினேஷன், வேப்பலாக் என எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது ஒரு என்ஜினை பாதிக்கும் என்றால் கண்டிப்பாக மற்றொரு என்ஜினையும் பாதிக்கும். இந்த காரணங்களும் 2 என்ஜின்களும் ஒரே நேரத்தில் ஃபெயிலியர் ஆகியிருக்கும் காரணியாக இருக்கலாம் என கூறினார். எனினும் பிரிலிமினரி ரிப்போர்ட் வந்த பிறகே ஒரு விடை கிடைக்கும் என்றும், இது தன்னிடம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு தன்னுடைய 40 ஆண்டு அனுபவ கணிப்புகளும் அறிவு பகிர்வுகளுமே தவிர இதுவே அங்கு நடந்திருக்கும் என்ற முடிவுக்கு வருவதாக அர்த்தமில்லை என்றும் கூறினார். எனவே எது காரணமாக இருக்கும் என்ற முடிவை நீங்களே எடுத்துக் கொள்ளுங்கள் அல்லது புறக்கணித்து விடுங்கள் எனவும் கூறினார். அதேபோல எந்த பைலட்டையும் குறைத்து மதிப்பிடத்தான் விரும்பவில்லை என்றும், அத்தனை உயிர்களை இறுதி வரை காப்பாற்ற முயன்று போராடிய 2 இந்திய பைலட்டுகளுக்கும் தலை வணங்குவதாகவும் கூறினார். அதேபோல அவர்கள் ஏவியேஷனுக்கான சர்வதேச பாஷையான ஆங்கிலத்தில் உரையாடாமல் அவர்களது தாய்மொழியில் உரையாடுவதாகவும் குறிப்பிட்ட கேப்டன் ஸ்டீவ் பறப்பது முற்றிலும் பாதுகாப்பானது என நம்பிக்கை அளித்தார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.